வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில்போ சில்லாட்டி கேமிங். இன்றைக்கி வந்து க்ரீன் சில்லியோட ஒரு மேட்ச் போடுறோம், விளாடுவோம். அட என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்கா உருதுங்கோ. ஐயோ பாண்ண வேறு ரைட்ஸு பிடிப்பாங்க. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. சரி, நம்ம மேட்ச் போ. ஓகே, சோலோவாக இறங்குவோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போதான் கொஞ்சம் லிரிக்ஸ்லாம் எழுதி கம்போஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்லாம் வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பசங்க ப்ரொடியூஸ் பண்ணுறானுங்களா சாங்ஸ் எல்லாத்தையும், இப்போது ரோஸு, வில்லியனு, பரத்து, மார்ஷல் அண்ணா எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் அவங்கள உட்கார வச்சு, அவங்க எல்லாருமே பிஸியான ஆட்களில் அவங்க உட்கார வச்சு வேலை வாங்கி அதை எடுத்துகிட்டு வர்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அந்த சாங்ஸ்லாம் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் எல்லாம் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது. அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவை. கொஞ்சம் வந்து இந்த கேமை பதுங்கி விளாட்லான்னு தான் பார்க்குறேன். இந்த ஆரம்பித்தோடனே 167 MS சொல்லுது, இதை வச்சு 20 MS மாறிடுச்சு. கொஞ்சம் பதுங்கி ஆடலான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு பரபரன்னு போயிட்டு ரஷ் புஷி கேம் தான் விளாண்டு பழக்கமாயிடுச்சு. பார்ப்போம். ஃபஸ்ட் இதில் இறங்கலாமா? பார்த்துக்கலாம், யார் என்ன பண்ணிடுவா. ஆத்தி கேமே ஹேங் ஆகுதுங்க ஃபுல்லாக. கடவுள். சரி, பரத்தை மிஸ் பண்ணுறேன். பரத் இருந்தானா, பரத் சரியான பிளேயர், ஆக்சுவலாக வேறு லெவல் பிளேயரு. நான் மிஸ் பண்ணுறேன். இப்போது அவன் ஃபுல்லாக அந்த ஷேடோ ஃபைட்டில் இறங்கிட்டான். இன்னைக்கு அடிக்கிற அடியில் மாப்பிள்ள தாரத்தை பட்டைக்கெல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுதுன்னு சொல்லி வாய விடுறதுக்குள்ள டேய் கண்ணை கொடுங்கடா. எம்மாடி, ஏய் ஏய் சே ஷோ கடவுளே. சே பாத்தீங்களா எதுல போய் ஏறுறான் பாருங்க. நான் உன்னை ஏற சொன்னனா? நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நீயே பண்ற, அனுபவிக்கிறதுனா தானே. இந்த கிளைம்பு ஜம்ப் ரெண்டுமே ஒரே இடத்துல, ஐ மீன் ஒரே பட்டன் நேரத்துல பண்றானா? இது மாதிரியான முக்கியமான நேரத்துல காலை வாரி விட்டு இன்னைக்கு வேற ரொம்ப குழப்புது. சரி, இங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஏங்க முன்னாடிலாம் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ஆடுறப்போ ஏதோ ஒரு 10 கில்லு அது மாதிரி எடுப்பேன். இப்போலாம் 2 கில்லுக்கு மேலே எடுக்கவே முடியல. எல்லாம் மாட்டடி மரணடி அடிக்கிறானுங்க. இங்க பாருங்க, இவனும் நடந்த மாதிரி வேற சவுண்டு கேட்டுச்சு. டேய் சர்ப்ரைஸ் பண்ணிடாதீங்கடா, பக்குன்னு இருக்குடா. ஆனால் அந்த மெக்காவோட சவுண்டு கேட்டுச்சு எனக்கு, அதுதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு எனக்கு. நான் ப்ளோ பிளேயர்லாம் கிடையாது, அது திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். என்னடா நீ சேனல்லாம் ஆரம்பித்து இப்படி அடி வாங்குறீன்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, சும்மா ஃபண்ணுக்காக்கு தான். சரி, சாமோட விளையாட வேறு முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒன்று பண்ணி உங்களோட அந்த ஒரு டச்லேயே இருக்கணும், கனெக்ஷன்லேயே இருக்கணும். சாமி சேனல் நீங்கள் மறந்துடக்கூடாது பாருங்கள். அந்த ஒரு காரணத்துக்காக தான்.
ஸ்ட்ரீம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் ஒரு ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன், இன்னொரு ஃபோனில் வந்து பண்ணுறேன். கற்றுக்கிறேன் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரீம் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு லைவ்லாம் வரேன். மாஸ் பண்ணலாம். ஐயோ இது இருக்க மாட்டேங்குது. ஓகே என்னை அடிச்சு ஈஸியாக அடிச்சிருக்கலாங்க. எனக்கு வெறுப்பாகுது. நான் அவன் படுத்துட்டான். அதுவும் இல்லாமல் என்கிட்ட புல்லட்டு தீர்ந்துருச்சு. எனக்கு என்னத்த சொல்கிறது, மனசுலாம் கஷ்டமாக இருக்கு. நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆனாலும் போய் செத்துடுறேன். ஜெட் பேக். எடுக்காம விட மாட்டேன்டா டேய். ஓடு. ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. ஜெட் பேக் கிடைக்கும் வரை ஏறு. இங்கேயும் கிடைக்கலை பப்ஜி. என்னான்னு கொஞ்சம் பாருங்கடா. அது இதோ கிடச்சிருச்சு. எடுக்க மாட்டேங்குது. எடுத்துருச்சு வாங்கிட்டேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில் என்ன ஆக போகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. என்ன ஹேங் ஆகுது? அது ஒன்று தான் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகிறதுக்கு நான் காலையிலே போயிடுவேன்டா. ஷாப்பு. இரு. அவ்வளோதான். இனிமேல் என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. போ. கஷ் புஷ் பண்ணு. இங்க எவனோ இருக்கான். எவனோ ஒருவன் யாசிக்கிறான். பாட்டுக்கா இவ்வளவு கடவுளே போ. ஏய் சாக மாட்டேன். நானும் இனிமே அது இதுன்னு பதவி அடிச்சு வந்தேன். அசிங்கமா போயிடுச்சு குமார். இன்னைக்கு ஒரு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே போலாம். ஒரு 4 பேர் இருந்தால் ஜாலியாக பேசிட்டு விளாட்லாம். ஜாலியானா சும்மா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு. நான் மட்டும் பேசலாம், தனியாக பேசிகிட்டு இருக்கேன். பைத்தியக்கார வெளிலேருந்து பார்க்குறோம்லாம் என்னடா அவன் ரூம் கதவை சத்து தனியாக பேசிகிட்டு இருக்கான்னா ரோஸ்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்கானுங்க.
யா ஃபுல்லாக சுற்றிட்டாங்க. கேம் இருந்தால் அடிச்சிருந்துருக்கலாம்.